எனக்கு தெரிஞ்ச இளைய தளபதி விஜய்க்கு அடுத்தபடியாக அந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஃபாலோவிங் வந்து உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். 2 மெடல் கிடச்சிச்சு. நீங்கள் சொன்ன அத்தனையே 3வது மெடலை எடுத்துக்கிறேன். சில பேருக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து எங்கள் வீட்டு பிள்ளை, சிவகார்த்திகேயனுக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளை. குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு கதாநாயகனாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கூட்டமாக படம் பார்க்க வராங்க. போஸ்டர்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா அப்போ தியேட்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க. இப்போ என்னன்னே தெரியாத ஒரு துறை இது. வந்து சின்ன வயசுலேருந்து இதுக்கு பயிற்சி எடுத்திருந்தா பரவாயில்ல. படித்தது என்னமோ இன்ஜினியரிங் படித்தேன், அது ஒழுங்காக படிக்கலை. ஓகே, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க போல. வருஷம்தான் மாறுது, இன்ஜினியர்ஸோ மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன். அது எதுக்காக படித்தேன்னா, இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் அரியர் இருந்தது. எம்பிஏ 2 வருஷம் படிச்சுட்டா அதை முடிக்கிறதுக்குள்ளே இதை கிளியர் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எம்பிஏக்கு சேர்ந்தேன். அதுக்குள்ளே நடந்தது தான் விஜய் டிவின்றது. ஸோ என்னன்னே தெரியாத ஒரு துறைக்குள்ளே நுழையும் போது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். அப்படியே இது என்னது, இது என்ன, இங்கே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது தெரிகிறதுக்குள்ளே கடகடன்னு படங்களும் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு முறை ஒரு வெற்றி வரும்பொழுது இதை கரெக்டாக தக்க வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வெற்றிங்கிறது வந்து நம்ம மட்டுமே பண்ணிடுறதில்ல, நிறைய பேர் சேர்ந்து நிறைய ஆடியன்ஸை நம்ம சந்தோஷப்படுத்தி கிடைக்கிறது தான் அது. ஸோ அவ்வளோ பேரையும் திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அது. ஸோ அந்த பயம் எப்போவுமே இருக்கும். இதில் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோன்றதில்லை, அதே மாதிரி தான் இதில் தோத்துட்டோன்றதுனால வாழ்க்கையில் தோத்துட்டோன்றதில்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற கேள்வி தான் எப்போவுமே இருக்கும். எப்பயுமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பயங்கரமான சந்தோஷம். நான் ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷப்பட்டதில்லை. மேபி அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கனா சக்ஸஸ் ஆனப்போ தான். ஏன்னா அது வந்து ஒரு தவம் மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு. ஒன்ஸ் ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. இவனுங்க என்னடா சினிமானா விளையாட்டாக பண்ணுறானுங்க போல், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்னன்னே தெரியாமல் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே பண்ணப்பட்ட படம் இது. அது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த பயத்தை ரொம்ப அழகாக சேனலைஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிவானா. தேங்க்யூ வித் ஆல் யுவர் சப்போர்ட். ட்ரூலி ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு அப்படின்னா செல்வராகவன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, எதிர்நீச்சல் படம் தனுஷ் சார் வந்து ப்ளே பண்ணி காமிச்சாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து செல்வா சார் வந்து தனுஷ் சாரை கூப்பிட்டு இவன் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சார் சொன்னாங்க, எனக்கு அப்பயே வந்து படம் பயங்கரமாக ஓடி பயங்கர அவார்ட்லாம் வாங்கின ஒரு ஃபீல் இருந்தது. பட் அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லை, நான் அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கரெக்டாக தெரியும் ஒரு டேலண்ட்டை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி. அதை திரும்பவும் அது எங்களுக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சதை வெளியில் ஒரு இவ்வளவு திறமையான இந்தியாவில் ஒரு முக்கியமான இயக்குனர் வந்து அங்கீகரிக்கும் போது அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ செல்வா சார். ஏன்னா இது பர்சனலாக நான் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். நீங்கள் வெளியில் எல்லாட்டையும் சொல்லும்போது நானும் அதை ஒரு மேடையில் சொல்கிறது தான் அந்த நன்றி சரியாக இருக்கும்னு நம்பினேன். தேங்க்யூ சார் அந்த நம்பிக்கை வச்சதுக்கு. நீ கேட்டிங்க கனா வந்து நான் அருண்ராஜா மேலே வச்ச நம்பிக்கைனா, அது வந்து தனுஷ் சார் எதிர்நீச்சல் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் அது. அந்த மாதிரி தான் நான் இன்னொருத்தர் மேலே வைக்கிறேன் நான். அந்த எதிர்நீச்சலுக்கும் தேங்க்ஸ் தனுஷ் சார்.